அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 12ஆம் வகுப்பு ஆண்டு பொதுத் தேர்வில் கண்டிப்பாக கேட்கப்படக்கூடிய இலக்கண வினா ஒன்றிற்கு விடை எழுதுவது எப்படி என்பதை பார்க்க இருக்கிறோம். அதாவது 1வது இயல்ல மொழிப்பயிற்சி பகுதியில் இது அமைந்துள்ளது. ஒரு தொடர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் அதை வாக்கியத்தில் அமைச்சு எழுதணும். தாமரை இலை நீர் போல. இதனுடைய பொருள் என்ன? அதாவது தாமரை இலையில நீர் ஒட்டாது. பட்டும் படாமலும் இருக்கக்கூடிய நிகழ்வைத்தான் இது சொல்லுது. இதற்கு விடை எழுதுவது எப்படி? அதாவது மக்கள் உலக வாழ்வில் தாமரை இலை நீர் போல இருக்க வேண்டும். அடுத்து எலியும் பூனையும் போல. இதனுடைய பொருள் பகை. அப்படி என்றால் இப்படி விடை எழுதலாம். அதாவது சகோதரர்கள் இருவரும் எலியும் பூனையும் போல இருந்தனர். அடுத்து கிணற்று தவளை போல. இதனுடைய பொருள் வெளி உலகம் அறியாமல் இருக்கிறது. இதற்கு நாம் விடை எழுதும் பொழுது இன்றைய இளைஞர்கள் கிணற்று தவளை போல அலைபேசியில் மூழ்கி கிடந்தனர். இப்படி எழுதலாம். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அதாவது தெளிவாக தெரியக்கூடிய தன்மையைத்தான் இப்படி சொல்லுவோம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதற்கு நாம எப்படி விடை எழுதலாம்னா, நன்றாக படித்து பயிற்சி பெற்ற மாணவனுடைய வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனி போல அமைந்தது. அதாவது நல்லா ஒருத்தன் படிச்சு எல்லாம் தெரிஞ்சிருந்தான்னு சொன்னா அவன் தேர்ச்சி பெறுவது, வெற்றி பெறுவது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதைத்தான் நம்ம இப்படி வாக்கியத்தில் சொல்றோம். அடுத்து அச்சாணி இல்லாத தேர் போல. அதாவது துன்பத்தினுடைய நிலையை சொல்வது, மிகவும் கடுமையான துன்பத்தை சொல்வது. இதற்கு நாம எப்படி விடை எழுதலாம்னு சொன்னா, ஆசிரியருடைய அறிவுரைகளை கேட்காத மாணவனுடைய நிலையானது அச்சாணி இல்லாத தேர் போல ஆனது. அப்படி இல்லைன்னு சொன்னா, பெற்றோர்களுடைய சொற்களை கேட்காத ஒருவனுடைய நிலையானது அச்சாணி இல்லாத தேர் போல ஆனது என்று எழுதலாம். இரண்டுல ஏதாவது ஒன்று. சரி, அடுத்த பதிவில் இதுபோல வேறு ஒரு மொழிப்பயிற்சி வினாவிற்கு விடை எழுதுவது எப்படி என்பதை பார்க்கலாம். நன்றி.